மாணவர்கள் அதுக்கு சம்மதமே இல்லைங்க. அது முன்னாடி முடிஞ்சு நாங்க ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்துட்டாரு. இது நடந்ததே எங்களுக்கு எந்த விதமான அறிவுரையோ எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அதுதான் அது தெரியாது எங்களுக்கு, இது வரைக்கும் தெரியாது. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குறாங்க, இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல சார், அவங்க தாக்குனாங்க. நான் போலீஸ் இல்ல சார், போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீடைல்ஸ் கேட்டாங்க, கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறாங்க டீடைல்ஸ் மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க. போலீஸ் தான் கேட்டாங்க. சார் என்ன சொன்னாங்க, 10-15 பேருடைய பெயர்களை நாங்கள் மேடம் அந்த 15 பேருத்தினுடைய டீட்டெயிலை போலீஸ் துறை எங்களுக்கு வழங்கி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். இல்ல சார், வெளியே நடந்து சார் போலி அது இல்ல சார், எதுவுமே தெரியாது. சார் அது வந்து அந்த பெற்றோர்கள் வந்து நாங்க பார்க்கிற போது சார் இப்படி ஒரு சம்பவம் ஒருவேளை ஹாஸ்டல்ல இருந்திருந்தானே நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை எங்களுக்கு தெரிவிச்சாங்க. அது உண்மை. அப்ப நாங்க சொன்னோம், நாங்க ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பையனை உங்க கையில தான் நாங்க ஒப்படைச்சோம். இங்க வேண்டாம், இங்க இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இங்க வேண்டாம், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி தருகிறோம்ங்கிற ஒரு ப்ராமிஸை மேனேஜிங் ட்ரஸ்டியே கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. எங்க முன்னாடி தான் ஒரு 5:30 மணி இருக்கும், அதாவது 31 வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 5:30 மணி அளவில் எங்களுக்கு முன்னாடி தான் அமுதன் அவங்க அம்மாவோடையும் அஜீஸ் அவங்க அப்பாவோடையும் போனாங்க. அதுக்கு பிறகு ஆமா அதை கடைசியா பார்த்தது. நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அமுதன் அவங்க பேரண்ட்ஸோட அவங்க ஊருக்கு போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு 10ஆம் தேதி 4:30 மணிக்கு பிஆர்ஓ சொன்ன போதுதான் இந்த அமுதனை இங்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு எங்களுக்கு தெரியுது. விட்டுட்டு போக சொல்லி நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க என் பையன் இங்க 2 நாளைக்கு தங்கி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட அல்ல, அவங்களுடைய பெற்றோர்கள் தெரியல எங்களுக்கு 10ஆம் தேதி இந்த சம்பவம் பத்தி. ஆமா சார், சார் அது நமக்கு தெரியாது சார். தெரியல சார், அந்த தகவல் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். எங்களோட மாணவர் பாதுகாப்பு விஷயம் மாணவர் கல்லூரி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து சார் நமக்கு எல்லா கமிட்டிஸ் இருக்கு சார், அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஹாஸ்டலுக்கு எப்பவுமே ரவுண்ட்ஸ் போவாங்க. எங்களுக்கு வந்து டிசிப்ளின் கமிட்டி இருக்கு. எவ்ரிடே ஈவினிங் அட்டெண்டன்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட்ஸ் போய் ஈவன் கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கூட நம்ம ஹாஸ்டல்ல நடத்திட்டு இருக்கோம் சார். ஜூலை மாசம் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்றீங்க, இப்போ அந்த கொலைக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, புதுசாவே சொல்ல மாட்டேங்குது. சமீர் கலைஞர் அடிச்சாங்கன்னு தான் சொல்றீங்க சார். அதுதானே சார் தெரியும் நமக்கு. முதல்ல வந்து அமுதன் டீம் ஒரு 6 பேர் வழக்கு போட்டுருக்காங்க இல்லையா, அவங்க போய் எதுக்கு தாக்குறாங்க அது எங்களுக்கு தெரியவில்லை மேம். அது எங்களுக்கே ரொம்ப வருத்தம் தான். அந்த குழந்தைய பேரண்ட் கிட்ட நம்ம அனுப்பிச்சோம். அத வந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்து எங்களுக்கே ஷாக் தான். உள்ள வந்தாரு, எல்லா டீடைல்ஸ் பாக்குறாங்க. நம்ம எப்படி சார் அவங்களை வச்சுக்க முடியும்? இந்த மாதிரியான 10ஆம் தேதி ஈவினிங் அந்த மரணம் அடைந்ததற்கு பிறகு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியாது. அது போலீஸ் துறைக்கு தான் தெரியும். ஏன்னா போலீஸ் தான் அதை எடுத்துட்டாங்க.